அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குறள் எண் 1289. மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். பூவை விட வெண்மையானது காமம், சிலரே அதன் தக்க தருணத்தை உணர்ந்து செயல்படுவார்கள். Love is very tender, more than a flower. Only a few can understand that and act accordingly. என் துடிப்பா, காமத்தை ஒப்புமைப்படுத்துவது மலரின் மென்மைக்கு. காமத்தை ஒப்புமைப்படுத்துவது மலரின் மென்மைக்கு. சிலரே செயல்படுவர் அதன் மேன்மைக்கு. சிலரே செயல்படுவர் அதன் மேன்மைக்கு. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: காமம் என்பது வன்முறை அன்று, ஊழல் என்பது போர்க்கிழம் அன்று. மலரிவிடமும் நுட்பமானது காமம், அதன் நயமறிந்து தூக்கிறவர்கள் பலர் அல்லர், மிகச்சிலர். மலருக்கும் காமத்துக்கும் உள்ள பொது குணங்கள் அறிந்து நீ அதன் செவ்வி தலைப்படுவாயா அப்படின்னு கேட்கிறார். இதுல செவ்வி என்ற அந்த ஒரு சொல்லை ஐயன் பயன்படுத்துகிறார். செவ்வி என்றால் தக்க தருணம், இடம், பொருள், காலம் இதையெல்லாம் அறிந்து செய்தல் என்று அதற்கு பொருள் வருகிறது. அப்ப காமத்திற்கு எந்த நேரத்திலும் இடம் கொடுக்கலாமா என்றால் அப்படி அல்ல என்று வள்ளுவர் கூறுகிறார். அதற்கென்று ஒரு சுற்றுப்புற சூழல் இருக்க வேண்டும், அதற்கென்று ஒரு இதுவருக்கான மனநிலை உகந்திருக்க வேண்டும், தக்க தருணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த காமத்தை முழுதாக நுகர முடியும், அனுபவிக்க முடியும் என்பது அந்த செவ்வி என்ற சொல்லின் வழியாக வருகிறது. மலரினும் மெல்லிது காமம் என்ற ஒரு அற்புதமான சொற்றொடர். நிறைய பெண்கள், குழந்தைகள் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள். இதற்கு எப்படி மனம் வருகிறது? இது காமம் என்பது ஒரு மெல்லிதான ஒரு விஷயம் என்பதை உணராமல் வன்புணர்வு செய்யும் அளவுக்கு அரக்கர்களாக ஆண்கள் மாறிவிட்டார்களா சிலர் என்ற கேள்வி பலருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அதற்கு நான் ஏற்கனவே தீர்வெல்லாம் என்னுடைய கவிதைகள் சொல்லியிருக்கிறேன். இப்படி வன்புணர்வு செய்பவர்களை, குறிப்பாக குழந்தைகளை வன்புணர்வு செய்பவர்களை, அவர்களுடைய ஆண்குறிகள் அறுத்தெறியப்பட வேண்டும். நேரலையில் நேரடி ஒளிபரப்பு, எப்படி கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் லைவ் சேனல் போட்டு ஸ்டேடியம் லைட் வச்சு பண்றாங்களோ அந்த மாதிரி நேரடி ஒளிபரப்பு பண்ணுனா அதை பார்க்கும் ஒவ்வொரு அயோக்கியனும், ஒவ்வொரு அரக்கனும் தன்னுடைய மனதில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வராது. காமத்துக்கு செல்வோம். காமம் சில பேர் கணவன் மனைவியை கூட காமம் என்பது மிக ஆக்ரோஷமான ஒரு விஷயம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அது மிகவும் மென்மையானது, மிகவும் மலரை போன்ற ஒரு நுட்பமாக கையாளப்பட வேண்டிய விஷயம் என்று அனைத்து பொருளாளர்களும், பொருள் சொன்னவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளுவர் அதற்கு மூலத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி இருந்தா தான் அந்த காமம் இனிக்கும், அந்த காமம் சுவைக்கும். அப்ப மலரை ஏன் ஒப்புமைப்படுத்துறாரு? மலர் என்று நாம் இருக்கிறது இல்லவா, அந்த மலர் தொட்டு பார்க்கிறோம். எந்த மலராவது பாறை மாதிரி இருக்குங்களா? எந்த மலராவது கல் மாதிரி இருக்குதா? எந்த மலராவது கொஞ்சம் தினமும் அல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட பொருள் பாதியாக இருக்குதா? மிக மென்மையாக இருக்கிறது. மலரால் அப்படி வருடி கொடுத்தால் எவ்வளவு சுகமாக இருக்கிறது. அப்படித்தான் காமம் இருக்க வேண்டும். சிலர் மட்டும்தான் அந்த நுட்பத்தை அறிந்து அந்த காமத்தை அனுபவிக்கிறார்கள். இதை பலரும் அனுபவிக்க வேண்டும், அப்படித்தான் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் வள்ளுவர் ஒரு சமுதாயத்துக்கு சொன்ன ஒரு பெரிய கருத்தாக, ஆகப்பெரிய கருத்தாகவும் நான் கருதுகிறேன். இதற்கு ஒரு அற்புதமான பாடல், வாலியின் பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த பிக்சரைசேஷன் சொல்லுவோம் அல்லவா, அந்த படமாக்கப்பட்ட விதம் அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பார்க்கலாம், மறுபடியும் பாருங்க. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும், ஆனாலும் என்னதாகும். மெய்சிலிருக்கும் மன்னம் தீ வளர்த்ததென்ன, தூவம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம். எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் என்று சொன்னலதா பாடிய அற்புதமான பாடல் வாலியினுடைய வரிகளில், இளையராஜா இசையில், வள்ளி என்ற திரைப்படத்தில். இந்த பாடல் அப்படித்தாங்க தலைவி சொல்றார். இந்த காமம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்ற வேண்டும், ஆனா உடம்புல அனல் பாயணும். நாடி எங்கும் நாத வெள்ளம் ஓடணும், ஆனாலும் தாகம் எடுக்கணும். மெய் சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்க்கணும், தூபம் போடும் நேரம் தூண்டிலிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுசுமே அற்புதமா இருக்கும். அதை நீங்க கேட்டு பாருங்க.
இப்படித்தான் காமம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவரும் சொல்லுகிறார், வாலியும் சொல்லுகிறார், அனைத்து கவிஞர்களும் சொல்லுகிறார்கள். மீண்டும் குறள். மலரினும் மெல்லிது காமம் சிலர்தன் செவ்வி தலைப்படுவார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷியத்திரலை அப்படியே சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.